வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 41. ஒற்று கேள்வி படலம். ராமன் வானர படையுடன் அணை மீது செல்லுதல். அரக்கற்பதியாம் வீடணன் முன் செல, வீரக்கழலணி இலக்குவன் பின்தொடர, கரிய களிரன்ன அண்ணல் அவன் பின் செல, நிறை நன்னூல் கற்றுணர் மாருதியும் தொடர்ந்தான். இலை முதல் பொருள் வரை ஏந்தி சென்றன சில வானரங்கள், புன்னை மரங்களை கை கொண்டு சாமரம் வீசின சில வானரங்கள். அலைக்கடல் கடந்து அக்கரை அடைந்த பின் சுவேல மலை எனும் குன்றின் மேலே நளன் அமைத்தான் படை வீடு, அவ்விடம் களைத்தோர் தங்கினர் களிப்போடு. சூரியன் கதிர்களை விரித்த அன்ன காலையில் குரங்குருவில் திரிந்தனர் ஒற்றர்கள் இருவர். படைகளற்ற அவர்களை அரக்கர் கரசன் அடையாளங் கண்டான், ராமன் முன் கொணர்ந்தான். அரக்கர் கரசன் வீடணன். ராவணனுக்கு ஒற்றர் மூலம் செய்தி அனுப்புதல். எல்லையில்லா இலங்கையை இளவர்க்கு ஈந்ததையும், கல் மண் கொண்டு அணை கட்டி கடலை கடந்ததையும் கூறுமின். அறமற்ற அரக்கர்களை அறுத்து கூறு போட்டு அக்னி நரகத்தில் அடைப்பேன் என்றும் கூறுமின். நன்று அறிந்தீரன்றோ என் தானை அளவினை, இன்னும் செய்வதற்கு ஏதுமில்லை எனின் விரைந்து போகுமின். வில்லாளன் சொன்னதும் உய்ந்தனம் என்று விலகினர் இருவரும். ராவணன் மந்திர ஆலோசனை செய்தல். நல்லணை அமைத்து கடலினை கடந்த மனிதனை எவ்விதம் எதிர்கொள்ள? மந்திர சபை அமைத்த ராவணன் மாலியவான் பாட்டனிடம் வினவினான். மாலியவான் ராவணனின் தாத்தா. அனுமனை கொண்டு நகரினை எரித்தவன், அணையினை கடந்து அக்கரை அடைந்தவன், அரக்கர்கள் பலரையும் அழித்து கொன்றவன், அருகினில் வருவதை ஆராயவும் வேண்டுமோ? என்ன நன்று நன்று, நின் மந்திரம் நன்று, என்றும் வாழ்தி வீடனனோடு என்று விழி வழி தீப்பொறி சிந்தினான், பற்களை கடித்து சினந்தான். சேனை தலைவன் கூறுதல். பாட்டனாரே, திசைக்காவலர் எண்மரும் ராவணர்க்கு சிற்றேவல் புரிவதை நீ உணரவில்லையா? வேரோடும் ஈசனோடும் கையிலாயத்தை பெயர்த்தவன் இவனென அறியவில்லையா என்றான். திசைக்காவலர் அஷ்டதிக்கஜங்கள், பூமியின் 8 திசைகளையும் காவல் காக்கும் 8 யானைகள். திரும்பிய ஒற்றர் ராவணனை அடைதல். அரசே, குரங்கு படையளவை காண முயன்றோம், கண்டோமில்லை. கடலரசன் உதவாத அளவிலே கடலையே எரித்துள்ளான். நீ உலாவும் இலங்கை அரசுக்கு நின் தம்பி முடிசூட்டப்பட்டான். சரங்களை கொண்டு ராமன் உன் வரங்களை அழித்திட புறப்பட்டான். இவை ஒற்று என்றார். இலங்கை காண் படலம். இருள் நீங்கி புலர்ந்தது பொழுது. பெருந்துணை வீரரும் தம்பியும் தானுமாய் இப்புறம் சுவேல மலையில் ஏறிய அண்ணல் அப்புற இலங்கையின் வனப்பிலே லயித்தான். அதை இலக்குவர்க்கு காட்டி பிரமித்தான். அன்னமாநகரின் அலங்கல் வீரனும் வானர சேனையின் மிகுதியை கண்டிட வான் தொடும் கோபுர மேனிலை அடைந்தான். ராவணன் வானரத் தானை காண் படலம். வேதத்தின் பொருளாய், அரியின் அவதாரமாய், மறைகள் விளக்கா இறைவனை அரக்கன் அகக்கண்ணால் ஆர்வமுடன் நோக்கவில்லை, புறக்கண்ணால் செருக்குடனே நோக்கினான். உதட்டை மடித்து மடக்கி கடித்தான். பொடித்த சினத்தி பரவிட வெடித்தான்.
உடலொடு மனமும் தீப்பொறி வடித்தது, இடக்கண்ணோடு இடத்தோளும் துடித்தது. ஏனையோன்தான் ராமனென இவன் மேனியே உரைக்கிறது, இவனின் சேனை வீரரை தெரிவி என சாரனை வினவினான் ராவணன். சாரன் அரக்கற்படை வீரன். சாரணன் கூறிய விவரம்: இவன்தான் தங்கை இவள் இலங்கை மன்னர்க்கு என தெரிந்தும் பொங்கிய கோபத்துடன் தன் அங்கை வாழ் கொண்டு அவளின் கொங்கையுடன் நாசி செவி கொய்தவன். அறத்தின் கண் தன் புறக்கண் கொண்டவன், கருங்கடலை காக்கும் சக்கரவாளம் போன்றவன். துறக்கம் எய்தியவரும் துறவாத உறக்கம் துறந்த தம்பி இலக்குவன். கருங்கடல் ராமன், சக்கரவாளம் இலக்குவன். துறக்கம் எய்தியவரும் துறவாத, ஸ்வர்க்கம் அடைந்தவரும் விடுதற்கு இயலாத. இலக்குவனின் கை கோத்து நிற்பவன் சூரிய புதல்வன் சுக்ரீவன். அவன் அருகில் அங்கதன், அவன் மந்திர மலை கடைந்த வாலியின் மைந்தன். உலகை பெயர்த்தெடுத்து கடலை கடந்த அனுமனின் சரிதம் நீ கண்டனை என்றே. மற்றையோர் நீலன் நளன் சாம்பன். அண்ணலே கேள் நீ, விண்மீன்களையும் கடல் மீன்களையும் மணல் துகளையும் கணக்கிடினும் கணக்கிலது ராமனின் வானரச் சேனை என்றதும் சினம் கொண்டான் திண்திரல் அரக்கன். அவன் சிறுநகை செய்து சொன்னான், வனத்தில் வாழும் வானரங்களை வானளவு உயரத்தில் சொல்கிறாயே, வனத்திலும் மலையிலும் திரியும் மானின் இனங்களெல்லாம் என் செய்யும் அரியினை எனச் சொல்லி புறப்பட்டான். அரி சிங்கம். அரி என்பதற்கு சிங்கம், குரங்கு என்று 2 அர்த்தங்கள் உண்டு. மகுட பங்கப்படலம். கன்னி மாமதில் நகரத்தின் மேலேறி நின்று நம் வலிமை காண்போன் பற்றி இன்ன நாமத்தார் இணையர் இயம்புதி என ராவணர்க்கு இளையானை வினவினான் ராகவன். கன்னி மாமதில் அழியாத பெரிய மதில். ராவணர்க்கு இளையான் வீடனன். தன்குல நாற்றுக்களை நரகத்தில் சேர்ப்பதற்காய் கோபுர குன்றத்தில் மங்கையர் குழாத்திடை ஏறி நிற்பவன் புன்தொழில் ராவணன் என கூறிய வீடனன் தன்னுரை முடிப்பதற்குள் சிவந்த நற்கனி என கதிரவன் மேல் பண்டு பாய்ந்த அனுமனைப் போல் கண்ணின்று அனல் பறக்க அவ்வரக்கன் மேல் பறந்து சென்று பாய்ந்தான் சுக்ரீவன். அவன் உதயகிரியினின்று பாய்ந்திடும் தந்தை கதிரவனை ஒத்திருந்தான். அழுத சீதைக்கு அரணென பாய்ந்த கழுகினு கரசனையும் ஒத்திருந்தான். இத்திசையின் வந்த பொருள் என்ன? சினத்துடன் கேட்டான் தசமுகன். இவனோ 20 தோள்களும் வருந்தி குலுங்கிட 2 கைகளால் அழுந்த குத்தினான். முதிர்ந்த கோபத்தால் அவனும் அதிர்ந்த இடியென அடித்தான். இவனோ விரைந்து எழுந்து முடிகள் 10 அனைத்து முகங்களை உதைத்து முடித்தான். விழுந்தனர், சுழன்றனர், வெகுண்டனர், திரிந்தனர், அழுந்தினர், அழுந்திலர், அகன்றிலர், அகன்றனர், எழுந்தனர், எழுந்திலர், எதிர்ந்தனர், எதிர்த்தனர், ஒழிந்தனர், ஒழிந்திலர், உணர்ந்தனர், உணர்ந்திலர். சுக்ரீவன் வர காணாது ராமன் தளர்ந்து சாய்தல். மன்னுயிர் அணைய வானரவேந்தன் இன்னமும் திரும்பி வாராமையினால் எண்ணிய கருமமெல்லாம் உன்னோடு முடிந்ததுவோ வென மன்னவன் புலம்பினான். மனமும் வருந்தினான். இறந்தனை நீ என அறிந்த பின்னும் அறம் காத்து அறக்கரை மாய்த்து பின் துறப்பேன் என் உயிரை. ஆயினும் உனை மறந்தவன் எனும் பழி என்னைச் சுடுமே என உணர்வழிந்து அவன் தளர்ந்து சோர்கையில் வந்திரல் ராவணன் முடிகளின் மணிகளை தந்திரத்தால் தந்திரமாய் பறித்த சுக்ரீவன் அதை மந்திரம் போல் அண்ணலின் அடித்தளத்தில் தந்தான்.
குருதி பொங்க வந்த அன்பனை பெருகிய அன்புடன் அணைத்த அண்ணல் ஆராய்ந்து செய்வதை அவசரமாய் செய்தனையே, என்ன நினைத்து செய்தனை நீ எனக் கடிந்தான். காட்டிலே ஜடாயுவின் செயலை நான் காட்டிலேன், நாட்டிலே குகனாரின் செயலிலும் நான் நடக்கிலேன், கேட்டிலே மாட்டியுள்ள தேவியையும் மீட்டிலேன், கெட்டவன் தலைகள் விடுத்து வெறுங்கையுடன் வந்தேன். இன்னன பலவும் சொல்லி அவன் வருந்துகையில் பொன்னணி அணிந்த வீடனன் சொன்னான், தீங்கினன் சிரத்தை விட சிறந்தது இம்மணி, தீரனின் புகழெல்லாம் வேரோடழியும் இனி, இன்று இது வெற்றி என இறங்கிச் சொன்னான் கார்வண்ணன். தன்தனி புதல்வனின் செயலால் மகிழ்ந்து குன்றுக்கு அப்பால் கதிரவன் அமிழ்ந்தான். இது போன்ற இழிநிலையை எவ்விடமும் எய்திடாது இருமாப்புடன் இருந்த லங்காதிபதி இன்று கண்டாரே தேவரெல்லாம் என மனமுடைந்து இறங்கினான் கோபுரத்தின் மேனின்று. மானமிழந்தார் போல் மன்னனின் வதனம் கூனல் தாமரை போல் குவிந்து போனது. பானமும் தவிர்த்தான், ஆடல் பாடல் விடுத்தான், சயனத்தில் சரிந்து சருகாய் விழுந்தான். இத்துடன் பகுதி 41 நிறைவடைகிறது. காத்திருங்கள், பகுதி 42 தொடர்ந்து வரும்.